அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரசிதாஸ் ஹாபீஸ். இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரிலாக்ஸான ஒரு ஈவினிங் vlog தான் பார்க்க போகிறீங்க. கத்தார்லேருந்து இந்தியா வந்ததுக்கப்புறமா அம்மா வீட்டில் டெய்லி சாயங்காலம் டீ போட்டு குடித்ததுக்கப்புறமா மேலே மாடிக்கு வந்து பூ பறித்து கட்டி வைக்கிறது தான் இப்போ டெய்லி ஈவினிங் ரொட்டீனாக போய்கிட்டு இருக்குது. அம்மா வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா கீழே கொல்லையில் வந்து பதியம் போட்டு செடி வந்து வளர்த்து மாடிக்கு ஏற்றி பந்தல் போட்டிருக்காங்க. இங்கே வந்து இந்த மாதிரி சந்தன முல்லையெல்லாம் பூ பூக்குது நிறையா பாருங்கள். இந்த சந்தன முல்லையை வந்து எங்கள் ஊரில் வந்து சந்தன முல்லைன்னு சொல்லுவோம், சில பக்கம் வந்து நித்திய கல்யாணின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஜாதி மல்லி தான் பறிச்சிட்ருக்கிறேன். இந்த பக்கம் வந்து ஜாதி மல்லி பூத்துட்ருக்குது பாருங்கள். இந்த ஜாதி மல்லி நல்ல வாசமாக இருக்குங்க. இந்த ஜாதி மல்லி கூடவே வந்து சந்தன முல்லையும் சேர்த்து பறித்து கட்டி வச்சுக்குவோம். பாருங்கள் எவ்வளோ நீளமாக இருக்குது ஜாதி மல்லி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சந்தன முல்லை கொடியில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய எறும்பு வரும். அதுதான் இதில் உள்ள ஒரு ட்ராபேக்கு இந்த சந்தன முல்லையில். அது மட்டும் இல்லாமல் இந்த சந்தன முல்லையெல்லாம் பறித்தோம் அப்படின்னா இன்றைக்கி சாயங்காலமே வச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும், கட்டி வச்சிடணும். ஆனால் வந்து எங்கள் வீட்டில் மல்லி எறும்பும் பூக்குது பாருங்கள். இந்த மல்லிப்பூவில் பாருங்கள் மொட்டு வந்து எவ்வளோ பெரிய சைஸில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பெரிய அரும்பாக இருக்கும் இந்த மல்லிப்பூ. இந்த மல்லிப்பூ பார்த்திங்கன்னா நைட்டு ஒரு 10 மணிக்கு மேலே தான் மலர்ந்து நல்ல வாசமாக இருக்கும். இதை பறித்து நம்ம முதல் நாள் சாயங்காலம் பறித்து கட்டி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா, கொஞ்சம் தண்ணி தெளித்து ஒரு பாக்ஸ்குள்ளே போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா மறுநாள் காலையில் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல மணமாக இருக்கும். ஆனால் வந்து சந்தன முல்லை பார்த்திங்க அப்படின்னா மறுநாள் வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியாது. இன்றைக்கி சாயங்காலம் பறித்தோம் அப்படின்னா இன்றைக்கி நைட்டுக்குள்ளேயே அதை தலைக்கு வச்சுக்கிட்டுறணும். மறுநாள் காலையில் அந்தளவுக்கு அது கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த அளவுக்கு வந்து பூ பறிச்சிருக்கிறேன். மொத்தமாக எவ்வளோ பூ பறிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பறித்து முடித்ததுக்கப்புறமா காட்டுறேங்க. இந்த மல்லிகைப்பூ பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கு வந்து ஒவ்வொரு அளவில் பூ பூத்துட்ருக்கும். ஒரு நாள் வந்து கொஞ்சமாக பூக்குது, இன்னொரு நாள் வந்து நிறையா பூக்குது. ஸோ வந்து இப்படி தான் போய்கிட்டு இருக்குது. உங்கள் வீட்லேயும் வந்து கொஞ்சோண்டு இடம் இருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு காய்கறி செடியோ அல்லது பூச்செடியோ வச்சு பாருங்கள். ஸோ இதனால் நமக்கு வெளியில் வாங்கி காசு கொடுத்து வாங்கி வச்சுக்க தேவை இருக்காது. வீட்டுக்குள்ளேயே நமக்கு கிடச்சிரும். நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். கத்தாரில் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து நான் இந்த மாதிரி வச்சு வளர்க்கல. அங்கே உள்ள கிளைமேட்டுக்கு சம்மரில் இந்த மாதிரி பூ செடியெல்லாம் வச்சு வளர்க்குறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு தடவையும் நாங்கள் வெக்கேஷனுக்கு இந்தியாவுக்கு வரும்போது அம்மா வீட்டில் அம்மா வச்சு வளர்க்குறதுனால டெய்லி சாயங்காலம் வந்து பூ பறித்து கட்டி என்னோடய கிட்ஸுக்கு வச்சு விடுவேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊருக்கு வந்தோம் அப்படின்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணும்போது நாங்கள் வந்து வெளியில் காசு கொடுத்து வாங்க தேவையில்லை. வீட்லேயே வந்து எல்லா பூவும் எங்களுக்கு கிடச்சிருது. ஸோ இந்த மாதிரி கார்டனிங்கில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா பூச்செடி வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். பந்தல் போட்டு அதை ஏற்றி விட்டுட்டோம் அப்படின்னா நல்ல பூ பூக்கும். பூ பறிச்சுட்டு வந்து கட்டிக்கிட்டு இருக்கிறேங்க. இந்த பூ பார்த்திங்கன்னா சந்தன முல்லை, ஜாதி மல்லி எல்லாத்தையும் சேர்த்து வச்சு தான் கட்டிகிட்ருக்கிறேன். மல்லிகைப்பூ மட்டும் தனியாக செப்ரேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஏன்னா வந்து அதோடய சைஸ் வந்து டிஃப்ரெண்ட்டான சைஸு. ஸோ வந்து ஜாதி மல்லி கூடவே வந்து சந்தன முல்லையும் சேர்த்து வச்சு தான் நான் கட்டிகிட்ருக்கிறேன். கட்டி முடித்ததுக்கப்புறம் எந்த அளவுக்கு நீளமாக வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள்.
அடுத்ததாக இந்த மல்லிப்பூ கூட வந்து கனகாம்பரமும் சேர்த்து வச்சு கட்ட போகிறேங்க. இந்த கனகாம்பரம் பார்த்திங்கன்னா எங்கள் அக்கா வீட்டிலேருந்து பறித்து கொடுத்து விட்டாங்க. ஸோ மல்லிப்பூ வந்து கொஞ்சமாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஓரளவுக்கு வந்து மல்லிப்பூ கட்டிட்டு அப்படியே அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கனகாம்பரம் வச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு மறுபடியும் மல்லிகைப்பூ வச்சு கட்டுவேன். இந்த மாதிரி கட்டுறதுனால நல்லா வந்து ஆரஞ்சு அண்டு ஒயிட் கலர் காம்பினேஷனில் நல்லாயிருக்கும் பூ. நாளைக்கு வந்து ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்கு கிட்ஸுக்கு வந்து வச்சு விடுறதுக்காக இந்த மாதிரி வந்து பூ கட்டிகிட்ருக்கிறேன். இப்போது இந்த மல்லிப்பூவையும் கனகாம்பரமும் சேர்த்து வச்சு கட்டினதுக்கப்புறமா காட்டுறேன் பாருங்கள். மல்லிப்பூவும் கனகாம்பரமும் சேர்த்து வச்சு கட்டி ஒரு பாதி அளவு வந்திருக்குது பாருங்கள். ஸோ இந்த மாதிரி எல்லா பூவுமே வந்து கிட்டத்தட்ட வீட்டில் வந்து பூக்கிறதுனால ரொம்பவே நல்லா வசதியாக இருக்குது கிட்ஸுக்கு வச்சு விடுறதுக்கு. அது மட்டும் இல்லாமல் பெரியவங்களும் வச்சுக்குவாங்க. இப்போ வந்து இதை எப்படி வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கொஞ்சமாக லைட்டாக தண்ணி தெளித்து விட்டு டப்பாவில் போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம் அப்படின்னா மறுநாள் யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த விலாக் நான் இதோட முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.